டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, இல்ல கொஞ்சம் பனி வந்துருச்சு அப்படின்னாலே அடிக்கடி தும்மல் வர்றது, இல்ல தலபாரம் ஆகிறது. ஸோ தொடர்ந்து இருமல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியே கரெக்டா இல்லை டாக்டர். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புலம்புறத கேட்டிருப்போம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன? இதை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கோவிடுக்கு முன்னாடிலாம் அதிகமா பேசியிருக்க மாட்டோம். ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறமா தான் என்னதான் நமக்கு நிறைய வேக்சினேஷன் வந்தாலும் கூட உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன பிறகுதான் நிறைய பேர் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இயற்கையாகவே வந்து இருக்கும். நம்ம கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அதே மாதிரி நம்மளுடைய நாசில இருந்து வரக்கூடிய சில சொட்டு சொட்டா நம்ம வந்து தண்ணீர் மாதிரி வருது. அதே மாதிரி நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலம், கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே இயற்கையாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு தூசி உள்ள போகுது அப்படின்னா உடனடியா கண்ணை சுத்தி வந்து நமக்கு அந்த நீர் சுரந்து அதை வந்து வெளியேற்றும். அதே மாதிரிதான் நம்மளுடைய நுரையீரல் பகுதிகள்ல தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது உள்ள போகுது, இல்ல டஸ்ட் ஏதாவது உள்ள போகுதுன்னா முதல்ல தும்மல் மூலமா நம்ம அதை வந்து வெளிப்படுத்துவோம். இல்ல அப்படின்னா நமக்கு அந்த கிருமி இன்னும் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அங்க ஒரு சளி மாதிரியான ஒரு திரவத்தை வந்து உண்டாக்கி நமக்கு வந்ததை வெளியேற்றும். இன்னும் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு பகுதிகளுக்கு உள்ள வந்து அந்த டஸ்ட் போகுதோ இல்ல வந்து கிருமி உள்ள போகுதோ அப்படின்னா நமக்கு அந்த இடங்கள்ல வந்து நீர் மாதிரி சுரந்து அதை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து உங்களை தண்ணீர் மாதிரி கொட்டுறது. இதே மாதிரியான விஷயங்கள் தான் இருமலும், அதே மாதிரி இந்த சளி வந்து வெளியே வருது. இந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் அதிகமாகும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறத நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் அடிக்கடி வந்து எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, கோல்டு வருது, காஃப் வருது அப்படின்னா ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குங்கிறத நிறைய பேர் வந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதனால கம்மியாகுது? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய வெளிச்சம் உடம்புல படுறதே வந்து கிடையாது. இந்த சன்லைட் கரெக்டா பட்டாதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் டி, இந்த வைட்டமின் டி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாதான் உங்க உடம்பு எது டஸ்ட் எது கிருமி அப்படிங்கிறத கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா டஸ்ட்டுக்கு வந்து அதிகமா தும்மல் போட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்து ஒரு கிருமியை வந்து கரெக்டா உடம்ப விட்டு வெளியேற்றாது. ஸோ இந்த நிலை தான் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கக்கூடிய நிலை. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளே வந்து ரொம்பவே கம்மியா எடுத்துப்பாங்க. நல்ல புரோட்டீனோ இல்ல வந்து நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோ இல்ல நல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்க உணவுப் பொருட்களை கரெக்டா எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிலைகள்லையும் சாதாரணமா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னாலே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு நார்மலா ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா இந்த எல்லாரை விட எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழையில நனைஞ்ச அடுத்த நாளே வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, ஃபீவர் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது, இல்லை நல்ல ஆரோக்கியமான புரோட்டீனோ கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்காம வந்து இருக்கிறது. இன்னொன்று சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை. ஸோ இந்த இரவு தூக்கம் சரியா இல்லை அப்படின்னாலே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுக்கு நைட்டு தூங்கும் போதுதான் நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும், மெலட்டோனின் மாதிரியான ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸோட வேலை என்னன்னா இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ நம்ம நல்லா தூங்கல அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு அது ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸோ நாள் முழுக்க அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா சாதாரணமா ஒரு கிருமி உள்ள வரும்பொழுது அது பெருசா கண்டுக்காம விடும். ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லைனாலும் இந்த பாதிப்புகள் வந்து உருவாகலாம். அதே மாதிரி அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் இருக்கு டாக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னுங்கும் போது நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய நுரையீரல், அதே மாதிரி மூளைப்பகுதி, இந்த இடங்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கரெக்டா வந்து மெயின்டைன் ஆகாது. நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா மெயின்டைன் ஆகல அப்படின்னா நமக்கு கேன்சர் கூட வரலாம். ஏன்னா அன்றாடம் நம்ம உடம்புல வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம உடம்புல கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே உடம்ப விட்டு வெளியேற்றிடும். பட் நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், சரியான இரவு தூக்கம் இல்லை, நல்ல உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கல, இந்த மாதிரியான காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அது இந்த கேன்சர் செல்ஸை கரெக்டா வந்து வெளியேற்ற விடாம வந்து அந்த ஒரு மந்த நிலைக்கு வந்து வந்துடும். இதுதான்
நாளடைவுல உங்களுக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளா மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிலைகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல இருந்தபடியே வந்து பயன்படுத்தலாம். இது மஞ்சள், மிளகு, சுக்கு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பொடி பண்ணி அது கூட தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி வந்து எடுத்துக்கலாம். 10 கிராம் அளவுக்கு மிளகு பொடி, இது கூட செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml. இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டா ஹீட் பண்ணிட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் அதுல போட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன இழந்த கொட்டை சைஸ் அளவுக்கு நீங்க மாத்திரைகளா வந்து உண்டாக்கிக்கலாம். ஸோ இந்த மாத்திரைய இந்த மழை காலங்கள்ல ரெகுலரா காலையில ஒண்ணு நீங்க வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பாலோட இந்த ஒரு மாத்திரையை சேர்த்துட்டு அது கூட நீங்க வந்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் வந்து பதப்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அதிகமா கெட்டு போகாது. மஞ்சள், அதே மாதிரி மிளகு, சுக்கு, இது எல்லாமே ட்ரையா தான் நம்ம வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதுல வராது. ஸோ அதனால இதை நீங்க ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வரும், ஆனா அது வந்து ஃபீவரா கன்வெர்ட் ஆகாம உடனடியா வந்து சரியாயிடும். சில பேருக்கு வந்து அந்த சளி தொந்தரவு ஃபீவரா மாறி ஃபீவருக்கு அப்புறம் வறட்டு இருமலா மாறி மாச கணக்குல இருமலா இருக்கும். அந்த மாதிரி நிலைகளையும் நான் சொன்ன இந்த ஒரு மஞ்சள் சேர்ந்த இந்த மாத்திரை மாதிரி நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படும். இந்த சளி அப்படிங்கிறது நம்ம நுரையீரலை விட்டு வந்து வெளியாகும். வறட்டு இருமல் மாதிரியான பிரச்சனைகள் வராது. வயிறு மந்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வராது. ஏன்னா இந்த சுக்கு அப்படிங்கிறது வயிறு மந்தத்தை வந்து சரி பண்ணக்கூடியது. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம பழமொழியில சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஸோ சுக்கு, மஞ்சள், மிளகு, அது கூட தேங்காய் எண்ணெய், இந்த ஒரு விஷயம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை. ஸோ இதை நீங்க வந்து ரெகுலரா பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த மழை காலங்கள்ல பாதிப்பு வராம இருக்கணும், மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஒரு மாத்திரையை நீங்க பால்ல போட்டு கொஞ்சம் பனக்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளியே வந்து பிடிக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கிறது கேன்சர் வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப அவசியம். ஸோ யாருக்கெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்டரியில கேன்சர் இருக்கோ நீங்க அப்பப்போ வாரத்துல ஒரு 3 நாளோ 4 நாளோ இந்த ஒரு மஞ்சள் மாத்திரையை வந்து செஞ்சு ஸோ பாலோட மிக்ஸ் பண்ணியோ இல்லை வெந்நீரோட மிக்ஸ் பண்ணியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த கேன்சர் ப்ரொடியூசிங் செல்ஸ் எல்லாமே வந்து உடம்பை விட்டு வெளியேறும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மஞ்சள் வந்து ஆன்டி கேன்சரஸ். அதே மாதிரி மஞ்சள் மிளகு இருந்தாதான் அது வந்து அப்சர்வ் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு பலன்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க இந்த மாத்திரைகளை வந்து பயன்படுத்தலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்கெல்லாம் அடிக்கடி கோல்டு, காஃபு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு நாளடைவில் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோவிட்ல இருந்து மிகப்பெரிய இன்ஃபெக்ஷன் வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருந்ததுன்னா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஸோ அதற்கான இந்த மஞ்சள் மாத்திரையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.